வணக்கம் ஜிஜி கிச்சன். இன்றைக்கி நாம் சமைக்க போகிறது புதினா சாதம். அதுக்கு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு. இதை நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கணும். வாங்க முதல்ல அரைச்சிடுவோம். புதினா இலையை அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம். கடுகு ஒரு ஸ்பூனு, நெய் பத்தாது, கூட கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு துண்டு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணது. புதினாக்கெலாம் வெங்காயம் போட மாட்டாங்க எல்லோரும். இது டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்கும். கொஞ்சம் செவத்தை வறுத்துக்கலாம். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்ச கலவையை, புதினா கலவையை இதுக்கு தகுந்தாப்போல உப்பு போட்டுக்கலாம். திரும்ப சாதம் தாளிக்கும் போது திருப்பியும் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். சாதத்தை இதில் கலந்துக்கலாம். நான் 1/4 டம்ளர் அரிசி வச்சேன். வதக்கின வெங்காயம் எல்லாம் இதை கலவி இதில் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, சுவையான புதினா சாதம் ரெடி.